நேர்காணல். இனிய இதயங்களே, இளையோரும் திரு அவையும் என்ற நிகழ்ச்சியின் வாயிலாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த பகுதிகளிலே இளையோரும் திரு அவையும் பற்றி நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய அருட்தந்தை ரோமிற்கு சென்று அந்த இளையோருக்கான யூபிலி ஆண்டினுடைய பயணங்களையும், திருத்தந்தையோடு அவருக்கு இருந்த நெருக்கமான உறவுகளையும், திருத்தந்தையினுடைய கருத்துக்களை பற்றியெல்லாம் நம்மோடு பகிர்ந்து கொண்டார். நாம் இந்த பகுதியிலே 3 இளைஞர்களுக்கு திருத்தந்தையோடு பேசுவதற்கான, உரையாடுவதற்கான வாய்ப்பு கிடைத்தது. அதை பற்றிய தகவல்களையும் இன்னும் பல்வேறு விதமான தகவல்களை பற்றி தெரிந்து கொள்ள இருக்கிறோம். வாருங்கள், கருத்தியலில் இணைவோம். வணக்கம் ஃபாதர். வணக்கம் சிஸ்டர். மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். கடந்த பகிர்வு மிக அற்புதமாக இருந்தது. நிறைய கருத்துக்களை நானே தெரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக இருந்தது. நானே அந்த இளையோர் மாநாட்டில் பங்கு பெற்ற ஒரு உணர்வு என்னுள்ளும் இருக்கிறது. சோ அதற்காக உங்களுக்கு மிக்க நன்றி. நம்முடைய திருத்தந்தையை சந்திப்பதற்கு 3 நாட்டை சேர்ந்த இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. அந்த பிள்ளைகள் திருத்தந்தையோடு மிக நெருக்கமாக நேரில் அமர்ந்து தங்களுடைய வாழ்வில் சந்திக்கிற பல்வேறு விதமான கருத்துக்களை எல்லாம், அவர்கள் சந்திக்கிற பிரச்சனைகளை குறித்தும் கேள்வி கேட்பதற்கும் அதிலிருந்து கருத்துக்களை பெற்றுக் கொள்வதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்ததாக பல்வேறு நிகழ்ச்சிகளிலும், குறிப்பாக இந்த வத்திக்கான் செய்திகளிலேயும் நாங்கள் பார்த்திருந்தோம். அதை பற்றி அறிந்து கொள்ள மிக ஆவலா இருக்கிறோம். ஏனென்றால் கேள்விகள் மட்டும்தான் எங்களுக்கு தெரிந்ததை ஒழிய அவர் சொன்ன பதில்கள், அதை பிள்ளைகள் எப்படி ஏற்றுக்கொண்டார்கள் போன்ற பல்வேறு கருத்துக்களை பற்றி தெரிந்து கொள்ள இருக்கிறோம். அதை பற்றி சிறிய தகவல்களை தந்தால் நலமாக இருக்கும். சிஸ்டர், நீங்க தொடங்க சொன்னது போல நான் போயிட்டு வந்த அப்புறம் நிறைய பேர் என்னோட ஸ்டேட்டஸை ஃபாலோ பண்ணாங்க. அப்ப நிறைய பேர் திடீர்னு சொன்னாங்க, ஃபாதர் நாங்க கூட ரோம்ல வந்தோம் அப்படின்னு. நான் உங்களுக்கு பார்க்கவே இல்லையே. இல்ல, உங்க ஸ்டேட்டஸ் வழியா நாங்க வந்தோம் அப்படின்னா தே ஆர் டிராவலிங். நாங்க என்னுடைய பழக்கம் என்னன்னா, நான் ஒவ்வொரு மூமெண்ட்டையும் நான் எடுத்து ஸ்டேட்டஸ் வைப்பேன். ஏன்னா பீப்புள் ஆல்சோ வில் see that. ஏன்னா நிறைய பேருக்கு தெரியாது, ஒரு சில விஷயங்கள் தெரியாது. 4 ஆலயங்கள் இருக்கிறது தெரியாது, இந்த மாதிரி இருக்காது. அப்புறம் நம்ம போப்ப பார்த்தது அப்பெல்லாம் they were very happy. they were traveling with me as you said. அடுத்ததாக அந்த அனுபவங்கள்லாம் போக, இது ஒரு முக்கியமான ஒரு நேரம். அந்த நேரம் தான் நான் ஏற்கனவே சொன்னேன், அந்த திருவிழிப்பு, விஜில் சொல்லுவாங்க. எல்லாரும் அப்படியே அந்த இடம் ஃபுல்லாவே மக்கள் தான், நம்ம இளைஞர்கள் இளம் பெண்கள் தான் அப்படியே இருப்பாங்க. அந்த நேரத்தில் தான் அந்த 1 மணி நேரம் நற்கரணை வைத்த பிறகுதான் இந்த 3 முக்கியமான கேள்விகளை இளைஞர்கள் பகிர்ந்து கொண்டார்கள். அப்பனா அவங்க வாழ்க்கையில சந்திக்கிற ஒரு பிரச்சனையை திருத்தந்தையோடு கேட்கிறார்கள். கேட்டு திருத்தந்தை என்ன பதில் சொல்ல போகிறார். அவங்களுக்கு எல்லாருக்கும் நிறைய பதில் தெரிந்தாலும் திருத்தந்தை as a representative of God what he says, அது ரொம்ப முக்கியமான ஒரு. அப்ப முதல் கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்தி கேட்கிறாங்க. என்ன ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னா, அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, see now we get more friends in WhatsApp, Facebook, media. அவங்க நல்ல ஒரு கேள்வி அது. இவ்வளவு ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தும் we feel loneliness. நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம தான் சொல்லுவாங்கல்ல, நம்ம கையில இருக்கிறவங்க, நம்ம தொலைபேசி, நம்முடைய செல்போன் என்ன அப்படின்னா, அருகாமையில் இருப்பவரை தூரமாகவும், தூரமாக இருப்பவரை அருகாமையிலும் தான் செல்போன் சொல்லி சொல்றாங்க. அதை அந்த கேள்வியா கேட்டாங்க. அப்ப அப்படின்னா எவ்வளவு பேர் இருந்தோம், ஐ ஃபீல் லோன்லி. இப்ப திருத்தந்தை என்ன சொல்றா அப்படின்னு சொன்னா, எஸ் யூர் ரைட் வாட் யூ ஆர் டெல்லிங், பிகாஸ் டெக்னாலஜி இஸ் growing. இப்ப டெக்னாலஜி என்ன பண்ணுது, அந்த உறவை முறிக்குது. ஸோ தே ஆர் ஹிண்ட்ரன்ஸ். இந்த டெக்னாலஜி ஹிண்ட்ரன்ஸ் ஆயிடுது. அப்ப இந்த ஹிண்ட்ரன்ஸை நீ எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, திருத்தந்தை அழகா சொல்றாரு, see the lens of the culture அப்படின்னு சொல்றாரு. உன்னுடைய நீ இருக்கிற சூழ்நிலை, அந்த கலாச்சாரத்தினுடைய வடிவுல நீங்க அதை பாருங்க. அப்போ ஒவ்வொரு கலாச்சாரமும் வேற வேற விதமாக இருக்கிறது. அப்ப நமக்கு ஒரு சில நேரங்கள்ல உங்க கலாச்சாரத்துல நன்மையும் இருக்கும், தீமையும் இருக்கும். அப்போ இதை அதை நீங்க ஆய்ந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஒண்ணு. ரெண்டாவது, சூசிங் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் டிஃபிகல்ட். அப்ப என்னன்னா, சம்டைம்ஸ் தே வில் பி ஃபேக், உன்னை ஏமாற்றவர்களாக இருக்கு. இப்ப அந்த பயத்துலதான் நீ லோன்லி ஆகிற. ஏன்னா எனக்கு பயமா இருக்கு, இவங்க நம்புறதா நம்பல. அப்ப சொல்றாரு, நம்பிக்கை, யூ ஆல்வேஸ் பிலீவ் இன் கிரைஸ்ட் ஃபர்ஸ்ட். அதுதான் மெயின். அப்போ நம்ம அழகா இப்ப அடுத்தடுத்த பாயிண்ட்ல நீங்க அடுத்தடுத்த கேள்விகளை போகும்போது சொல்லுவோம். அவர் சொன்ன மெயின் என்னன்னா, டோன்ட் பி அ கிவர், டோன்ட் பி அ ரிசீவர், பி அ கிவர். நானுமே என்னுடைய பெரிய ஒரு மாற்றம் என்னன்னா, நீங்க எப்போல்லாம் நீங்க பெற்றுக்கொண்டே இருக்கிறீர்களோ அப்பொழுது உங்களுக்கு தனிமை வரும், லோன்லி வரும். பிகம், என்னடா எனக்கு இவன் கொடுக்கலையா, அவன் கொடுக்கலையா, அவன் ஏமாத்திட்டானே. நீங்கள் கொடுப்பவர்களாக மாறிவிட்டீர்கள் என்றால் யூ லைக் ஜீசஸ்.
இததான் திருத்தந்தை அழகா சொல்றாரு. ஸோ யூ யுனைட் வித் கிரைஸ்ட் அண்ட் கிரைஸ்ட நீங்க ஃப்ரெண்ட் ஆக்குங்க. அதுல இருந்து எல்லா ஃப்ரெண்ட்ஸும் உங்களுக்கு உண்மையானவர்கள் வருவாங்க. ஒரு புத்தகத்துல படிச்ச எவ்ரிபடி ஹேஸ் அ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். இஃப் யூ ஆர் பாசிட்டிவ் யூ அட்ராக்ட் பாசிட்டிவ் பீப்புள், நெகட்டிவ் பீப்புள். அப்ப இப்படிதான் நம்ம பார்க்கணும், எல்லாரையுமே நம்ம ஒரு நம்பிக்கையா பார்க்கணும் அப்படின்றத அந்த முதல் கேள்விக்கு அழகா திருத்தந்தை பதில் சொன்னாரு. யூத் ஆல்சோ வில் பி ஹாப்பி. இரண்டாவது கேள்வி என்னன்னா, இந்த நேரத்துல நாங்க எப்படி சூஸ் பண்றது? ஸோ வி ஆர் ஆல்வேஸ் பெர்ப்ளெக்ஸ்ட் அண்ட் கன்ஃபியூஸ்ட் அபவுட் சூசிங். அப்படின்னா அப்போ எதை நாங்க வந்து கரெக்டா நாங்க சூஸ் பண்ணது, ஹவு டு சூஸ் திங்ஸ் அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்கறாங்க. ஏன்னா நிறைய குழப்பங்கள் இருக்குது, நாங்க ஃபியூச்சரை பத்தி எங்களுக்கு பயமா இருக்கு, இப்படி சூஸ் பண்ண நாங்க இப்படி ஆயிடுவோமோ, அப்படி சூஸ் பண்ண நாங்க அந்த மாதிரி ஆயிடுவோமோ அப்படின்னு நாங்க இந்த மாதிரியான கலக்கத்திலேயே பல நேரங்கள்ல நாங்க விட்டுறோம். அப்ப இதுக்கு நாங்க எப்படியான, அப்ப இங்கதான் வந்து அவர் ஒரு அகஸ்டின் துறவின்ற சொல்றாரு, ஈவன் வென் செயின்ட் அகஸ்டின் வாஸ் தேர் வாஸ் நோ டெக்னாலஜி, தேர் வேர் நோ பெரிய ஒரு படைப்புகள்லாம் இல்ல, என்னென்ன நடக்க போகுதுன்றது தெரியல, அந்த மாதிரிலாம் இல்லாத சமயத்திலேயே வேர் அகஸ்டின் ஏபிள் டு சூஸ் ரைட் திங்ஸ். அதுதான் ரொம்ப எனக்கும் அகஸ்டின் ரொம்ப பிடிக்கும் இந்த விஷயத்துக்காக. அவர் சொல்லுவார், God has given us freedom to choose good always. அப்படின்னா கடவுள் நமக்கும் சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார். அந்த சுதந்திரம் எதற்காக கொடுத்திருக்கிறார்? தேர்ந்தெடுப்பதற்காக கொடுத்திருக்கிறார். எதை தேர்ந்தெடுப்பதற்காக? நன்மை எப்பொழுது தேர்ந்தெடுக்கணும்? எப்பொழுதுமே நன்மையை தேர்ந்தெடுக்க வேண்டும். இந்த தெளிவு இருந்தால் அப்ப அதான் சொல்றாரு. அப்ப சூசிங்ல உனக்கு பிரச்சனை இல்லை. அப்படின்னா அப்ப இது அகஸ்டின் சொல்வது போல, மை சோல் இஸ் ரெஸ்ட்லெஸ் லார்ட் அன்லெஸ் இட் ரெஸ்ட் இன் யூ. இப்ப நம்ம சோலை வந்து ஆண்டவருக்கு நம்ம கொடுக்கும் பொழுது, இப்ப அதுதான் நம்ம வந்து தெளிவு இருக்கு. நம்ம கொடுப்பதை பழக்கமாக்கி கொண்டீங்கன்னா மிக அற்புதமாக நம்முடைய வாழ்வு அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி செல்லும் அப்படின்றதுதான் இந்த இரண்டாவது கேள்வி. அப்ப சூசிங் அப்படின்றத விட டிசர்னிங் சொல்ல வர்றாரு. அப்படின்னா நீ தேர்ந்து தெளிதல். அப்போ ஒண்ணு பாக்குற, அதை மீட் பண்ற, அடுத்தது நம்ம சொல்லணும். அப்போ ஆல்வேஸ் த்ரூ ஜீசஸ். இப்ப இயேசுவை நம்ம சரியா கண்டுபிடிக்கணும். இப்ப மார்த்தா மரியா இருக்கிறாங்க, மரியா வந்து சரியான முறையில இயேசுவை கண்டுபிடிக்கிறாங்க. மார்த்தா பெர்ப்ளெக்ஸ்ட், ஏன்னா ஷீ இஸ் டூயிங் மெனி அதர் திங்ஸ், நாட் ஹியர் த வேர்ட் ஆஃப் காட். இப்ப இதுலதான் நம்மளுடைய தெளிவு இருக்கணும். கடவுளை நம்ம பிடிச்சுக்கிட்டோம்னா எவ்ரிதிங் வில் பி இன். அப்ப யூ சூசிங் ஆல்சோ வில் பி தி பெஸ்ட் பிகாஸ் காட் இஸ் வித் யூ ஆல்வேஸ், தட் ஹோப் இன் யூ. இததான் அவரு விளக்கமா அந்த இரண்டாவது கேள்விக்கு பதிலா சொல்றாரு. மூன்றாவது கேள்வி என்ன அப்படின்னா, இப்பதான் கடவுளுக்கு வந்துடுறாங்க. இப்ப வேர்ல்டுல இருந்து கடவுளுக்கு வராங்க. என்ன சொன்னாங்க? ஹவு டு எக்ஸ்பீரியன்ஸ் ரிசன் கிரைஸ்ட். எப்படி உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ நாங்க வந்து சந்திக்கிறது, அவர் எப்படி நாங்க வந்து அனுபவமா பாக்குறது. இங்கதான் திருத்தந்தை என்ன சொல்றாரு, இட் இஸ் டிஃபிகல்ட் பட் இட் இஸ் ஈஸி டு see Jesus in everybody. பக்கத்துல இருக்கிறவன நீ இயேசுவா பாரு. நீ வேங்கியோ ஒருத்தரை பார்க்கணும்னு ஆசைப்படாத. And then wherever the hope is there, wherever the good is there, the risen Christ is there. அதுதான் அவர் சொல்றாரு. wherever the hope is there, wherever the good is there, wherever you do good. நீ வந்து நீ செய்யற நன்மையிலையும் இயேசு இருக்கிறாரு, நீ பாக்குற நன்மையிலையும் இயேசு இருக்கிறாரு. So every time you see good, there is a risen Christ, there is a witness of Christ அப்படின்றதுதான் மிக அற்புதமா சொன்னாரு. அப்புறம் அது ஒரு குட் சமாரிட்டனுடைய அந்த ஓமை மாதிரி, யூ see Jesus in them, let them also see Jesus in you. So this is crux of the three questions. அவர் ஆன்சர் பண்ண, அவரு சொல்லும் போதோ கேட்கும் போதோ எங்களுக்கு புரியாது. ஏன் அப்படின்னா அவங்க எல்லாம் அவங்கவுங்க லாங்குவேஜ்ல கேட்டுட்டு இருந்தாங்க. பட் தென் வி ஸ்டடிட் அபவுட் த திங். அதனால அது ஒரு அற்புதமான ஒரு அனுபவமா இருந்தது. தொடர்ந்து அடுத்த பகுதியில் நாம் இணைவோம். அதுவரையும் உங்களிடமிருந்து விடைபெறுவது அருட்சகோதரி பிரைடா. நன்றி, வணக்கம்.